இங்க இருக்கக்கூடிய கெலாபகஸ் தீவுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பறவை வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் வேம்பயர் ஃபின்ச். இப்போ வேம்பயர்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறது அந்த ஃப்ளோக்லோர்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய வேம்பயர் ஃபின்ச்சுங்கிறது சைஸ்ல ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய ஒரு பறவை தான். இப்போ இந்த வேம்பயர் ஃபின்ச்சுமே ரத்தத்தை குடிச்சு தான் வாழுது. எப்போ அப்படின்னா அது பொதுவாகவே இந்த குட்டி குட்டி பூச்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பிடிச்சி வாழும். ஆனால் ஒருவேளை அதுக்கு உணவு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாஸ்கா பூபி அப்படிங்கிற ஒரு பறவை இருக்கு. சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய பறவை. அந்த பறவைக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த பறவையோட ரெக்கையை தாண்டி அதோட தோலை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதுலேருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும். அந்த ரத்தத்தை குடிச்சு இந்த வேம்பயர் ஃபின்ச்சஸ் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரு ரெண்டு வேம்பயர் ஃபின்ச்சஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சில நேரங்களில் நிறைய வேம்பயர் ஃபின்ச்சஸ் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து இந்த பூபிஸ்லாம் எங்கே அதிகமாக நிற்கிதோ அங்கே போய் அதை மெதுவாக கொத்தி அதுலேருந்து ரத்தத்தை குடிச்சு வாழக்கூடிய ஒரு பழக்கம் அதுங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த கேலபகஸ் தீவோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டார்வின் இருக்கார் இல்லையா, அவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பறவைகள் நிறைய விலங்குகள் நிறைய இடங்களுக்கு போய் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவர் இந்த கேலபகஸ் தீவுக்கு வந்து சேரும் போது தான் இப்போ இந்த பகுதியில் வாழக்கூடிய நிறைய உயிரினங்கள் இங்கேயும் வாழுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களுக்கு இங்கே இல்லாத நிறைய சிறப்பு அம்சங்களும் நிறைய தகவமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வரும்போது தான் அவருடைய அந்த தியரி ஆஃப் எவல்யூஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு சான்றாக அவர் வந்து பயன்படுத்திக்கிறார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் இன்னைக்கு தேதியில் என்டேஞ்சர்ட் லிஸ்ட், அதாவது அது வந்து கொஞ்சம் அழிவு நிலைக்கு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய உயிரினங்களாக வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களும் உங்களால் வேற எந்த தீவுகளையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அதனால இங்கே மனிதர்களோட நடமாட்டம் அதிகமாக வந்து சேர்ந்துருச்சு. அதனால அந்த உயிரினங்கள் எல்லாம் நிறைய இப்போ அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுமே இந்த கேலபகஸ் தீவுல இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.